ஹாய் நுஹா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் சீனி முகமது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வேல்யூ யூனிட் கன்வர்ஷன் வேல்யூ. இந்த யூனிட் கன்வர்ஷன் வேல்யூ நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம எந்த ஒரு விடையும் துல்லியமாக நம்மளால் எடுத்து அதனோட மதிப்பை நம்ம காண முடியும். இந்த வேல்யூ இந்த கால்குலேஷன் நமக்கு தெரியலை, இந்த வேல்யூவை பயன்படுத்தி எப்படி கால்குலேஷன் பண்ணுறது தெரியல அப்படின்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு ஏரியாவையும் காண முடியாது. ஸ்கேல் ஃபேக்டரில் எம்எம், சென்டிமீட்டர், இன்ச்சஸ், ஃபீட், மீட்டர் இப்படி 5 அளவுகள் இருக்கும். எம்எம்னா என்ன, சென்டிமீட்டர்னா என்ன, இன்ச்சஸ்னால் என்ன, ஃபீட்னா என்ன, மீட்டர்னா என்ன எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நம்ம மெயினாக எடுத்துக்கிறது ஃபீட்டு, மீட்ரு, இன்ச்சஸ். இதை பயன்படுத்தி நம்ம இந்த கால்குலேஷன் எப்படிலாம் கொண்டு வர்றோம், இதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது எப்படி நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஷார்ட்டாக. ஒரு அடி அப்படின்னா 12 இன்ச்சஸ் இருக்கும். ஒரு இன்ச் அப்படிங்கிறது 25.4 mm. 25.4 mm இருந்தால் தான் ஒரு இன்ச்சஸ்ஸு. அப்போது ஒரு அடியில் மொத்தம் எத்தனை இன்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு எத்தனை எம்எம் இருக்குன்னு என்ன செஞ்சிடலாம், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் 25.4 × 12 மல்டிபிள் பண்ணோன்னா 304.8 mm. ஸோ நமக்கு ஒரு அடியில் எத்தனை இன்ச்சஸ் இருக்குது, 12 இன்ச்சஸ்ஸு, 304.8 mm, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதே போல் வந்திருக்கிற வேல்யூ 304.8 இருக்குல்ல, ஒரு மீட்டருக்கு வந்து நமக்கு 1000 mm. அப்போ ஒரு அடிக்கு வந்து 304.8 mm. அப்போ 304.8 mm கொண்டு 1000 டிவைட் பண்ணிட்டோம்னா ஒரு அடியில் எத்தனை மீட்ரு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு அடியில் எத்தனை மீட்ரு, 0.3048 மீட்ரு. அதுவும் நமக்கு ஒரு அடிக்கு ஸ்கேல் ஃபேக்டரில் எவ்வளோ மீட்ரு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கால்குலேஷனை எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது தான் இப்போ நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதே மாதிரி சென்டிமீட்ரு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு அடியில் வந்து 0.304 மீட்ரு இருக்குது ஒரு அடிக்கு. ஆனால் அந்த 0.304ஆல் 100, ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்ரு அதை கொண்டு மல்டிபிள் பண்ணோம்னா எத்தனை சென்டிமீட்ரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். 30.48 சென்டிமீட்ரு ஒரு அடிக்கு வந்து 30.48 சென்டிமீட்ரு நமக்கு வந்து வேல்யூ இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இதே போல் ஒரு இன்ச்சுக்கு நமக்கு 25.4 mm எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அடிக்கு 304.8 mm. 304.8 mmஆல் ஒரு அடிக்கு 12 இன்ச்சை டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்ச்சுக்கு எத்தனை mm அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு இன்ச்சு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. ஒரு இன்ச்சுக்கு எத்தனை mm தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு மீட்டருக்கு வந்து 1000 mm. ஒரு மீட்டருக்கு நமக்கு 1000 mm. அப்போ நம்ம ஒரு இன்ச்சுக்கு எத்தனை எம்எம்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ ஒரு மீட்ரு வேல்யூ டிவைடட் ஒரு இன்ச்சு வேல்யூ அப்படிங்கிறத போட்டோம்னா எத்தனை எம்எம், ஒரு இன்ச்சுக்கு 25.4 mm அதை வந்து போட்டோம்னா ஒரு மீட்டரில் எத்தனை இன்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஒரு மீட்டரில் வந்து 39.37 இன்ச்சஸ்ஸு. ஸோ அதுதான் என்ன செஞ்சுருக்கோம், இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஒரு மீட்டருக்கு வந்து 100 சென்டிமீட்ரு, ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்ரு. அதே மாதிரி 1000 mm இருக்கும், 39.37 இன்ச்சஸ். இந்த 39.37 இன்ச்சஸ் நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுதான் இதை பயன்படுத்தி எம்எம் பயன்படுத்தி மீட்ரு ஒரு மீட்டருக்கு எத்தனை எம்எம் ப்ளஸ் ஒரு இன்ச்சோடு எத்தனை எம்எம் அப்படிங்கிறதையும் பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், இந்த எத்தனை இன்ச்சஸ் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு மீட்டருக்கு 39.37 இன்ச்சஸ் நமக்கு கிடச்சிருக்கு.
ஒரு மீட்டருக்கு வந்து 39.37 இன்ச்சஸ்ஸு, ஒரு அடிக்கு 12 இன்ச்சஸ்ஸு. அப்போ ஒரு மீட்ரு எத்தனை அடி அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், கால்குலேட் பண்ணிடலாம். அது எப்படின்னா 39.37 டிவைடட் 12 போட்டோம்னா 3.28 ஃபீட்டு. இந்த 3.28 ஃபீட்டு அப்படிங்கிறது ஒரு மீட்டருக்கான வெளி. ஒரு மீட்டரில் வந்து 3.25 அடி இருக்குது. ஸோ அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் ஒரு இன்ச்சஸ்க்கு நம்ம என்னங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருந்தேன், 25.4 mm. அதே மாதிரி அடுத்தடுத்த வேல்யூ மீட்டரில் இன்ச்சஸ் வேல்யூ எப்படி கொண்டு வர்றது, சென்டிமீட்டரில் எப்படி கொண்டு வர்றதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நமக்கு வந்து 25.4 mm நமக்கு தெரியும் ஒரு இன்ச்சஸ்க்கு. அப்போ ஒரு மீட்டருக்கு வந்து 1000 mm. அப்போ 25.4 mm டிவைடட் 1000 போட்டோம்னா 0.025 மீட்ரு. ஒரு இன்ச்சஸோட எத்தனை மீட்டருக்கு வேல்யூன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்னென்னா சென்டிமீட்டர் வேல்யூ எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதையும் நான் இங்கே காட்டியிருக்கேன். ஒரு இன்ச்சோட வேல்யூ 25.4. அது வந்து ஒரு சென்டிமீட்டருக்கு 10 mm. அப்போ 25.4 டிவைடட் 10 போட்டோம்னா 2.54 சென்டிமீட்டர். இதுதான் சென்டிமீட்டர் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதே மாதிரி மீட்ரு வேல்யூ இருந்து 0.025 மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், யூனிட் கன்வர்ஷனாக நமக்கு என்ன வேல்யூ தேவையோ எந்த மாதிரி வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் ஒரு யார்டு அப்படிங்கிறது 3 அடி. 3 அடிங்கிறது 36 இன்ச்சு. சரிங்களா? இது போன்ற கால்குலேஷன் நமக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், கால்குலேஷனை முறையாக பயன்படுத்தி அதோட துல்லியமான அளவுகளையும் எடுக்க முடியும். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அதே போல் பெல் ஐக்கானை தட்டினீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வீடியோ போடுறப்ப என்ன செய்யணும்னா அடுத்தடுத்து வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.